இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அல்லு அர்ஜுன் நடிப்பில் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியான புஷ்பா 2 திரைப்படம் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சுமார் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்துள்ள இத்திரைப்படத்தின் பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டாட வேண்டிய அல்லு அர்ஜுன் பிரிவியூ ஷோவிற்கு சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று தெரிவித்த பிறகும் போலீசாரின் பேச்சை கேட்காமல் பிரிவியூ ஷோவிற்கு அல்லு அர்ஜுன் வந்ததாக குற்றம் சாட்டிய ஹைதராபாத் போலீசார் கடந்த 13ஆம் தேதி அவரை படுக்கை அறையில் வைத்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்ற அல்லு அர்ஜுன் ஓர் இரவு சிறையில் கழித்த பின்னர் வெளியே வந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காவல்துறை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியும் அல்லு அர்ஜுன் பிரிவியூ ஷோவிற்கு சென்றதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்த அல்லு அர்ஜுன் தீங்கு விளைவிக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் தன் கேரக்டரை மோசமாக தாழ்த்தி பேசுவது மிகவும் வேதனை அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் அல்லு அர்ஜுனின் வீட்டின் மீது டிசம்பர் 22ஆம் தேதி கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என பிஆர்எஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. காங்கிரசும் பிஆர்எஸ் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அல்லு அர்ஜுன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு உள்நோக்கம் இருப்பதாகவும் வெறும் கூட்ட நெரிசல் விவகாரம் மட்டுமே காரணமில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல்லு அர்ஜுனின் மனைவி ஸ்னேகாவின் தந்தையான கச்சரலா சந்திரசேகர் ரெட்டி காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறார். இடையில் அவர் பிஆர்எஸ் கட்சிக்கு சென்று எம்எல்ஏ சீட் கேட்டு அது மறுக்கப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் மல்காஜ்கிரி தொகுதியில் போட்டியிட அல்லு அர்ஜுனின் மாமனார் வாய்ப்பு கேட்ட நிலையில் அது மறுக்கப்பட்டதால் அதிருப்தியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலக திட்டமிட்டார் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலின் போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஷில்பா ரவி சந்திரகிஷோருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அப்போது அவரை காண நந்தியாலாவில் கூடிய பிரம்மாண்டமான கூட்டம்தான் அன்றைய பேசு பொருளானது. இதெல்லாம் காங்கிரசிற்கு எதிரான நடவடிக்கையாகவே இருந்தது என்றும் அல்லு அர்ஜுனின் மாமனார் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு தூரத்து உறவினர் என்றும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம்தான் அல்லு அர்ஜுன் விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க காரணமாக சொல்லப்படுகிறது. முன்னதாக அல்லு அர்ஜுன் கைதுக்கும் குடும்ப உறவு பிணைப்பில் உள்ள சிக்கலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சில நாட்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்தி இருந்தாலும் கடந்த கால உறவு அல்லு அர்ஜுனுக்கும் காங்கிரசிற்கும் இடையே அவ்வளவு இணக்கமாக இல்லாததும் இந்த பிரச்சனை பெரிதாக காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.